வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தியுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். பிணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படும் வரை காசா மீதான தாக்குதல்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 3003 உயர்ந்துள்ளது. 4500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் மியான்மரை ஆளும் ராணுவ அரசு மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏதுவாக இம்மாதம் 22ஆம் தேதி வரை உள்நாட்டு போர் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா மற்றும் கர்நாடகாவின் வடக்கு உள்பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலைத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் மழை பெய்து வருகிறது. IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.